வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள். கடந்த பேட்டியும் போதுதான் அதிமுக என்டிஏ கூட்டணியில் சேர்ந்திருந்தது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்டிஏ உருக்குலைஞ்சு போயிட்டுருக்கே. சார், என்டிஏ அப்படிங்கிறதுல நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா, இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் கட்சிகள் எப்படி சேர்றாங்க, எந்தெந்த கட்சிகள் சேர்றாங்க, இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடாது. தேர்தல் சூழ்நிலையில் எந்த மாதிரி ஒரு நிலை உருவாகிறதுங்கிறத பார்க்கணும். 2021 எலெக்ஷனில் ஏடிஎம்கேக்கு இப்போ எதிராக ஒரு வெறுப்புணர்வு எதுவும் இல்லை. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நடுநிலையாக தான் இருந்தது. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வேணால் பெரிய அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாமே தவிர, ஏடிஎம்கேக்கு எதிராக ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபீலிங் இருந்ததுன்னு சொல்ல ஒரு வேவ் எலெக்ஷனாக பார்க்க முடியாது. ஆனால் இந்த தடவை திமுகவுக்கு எதிராக அந்த மாதிரி ஒரு வேவ் உருவாகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மாதிரி வரும்பொழுது ஒரு பெரிய அளவுக்கு போலரைசேஷன் நடக்கும். எப்போவுமே அரசியலில் அந்த சூழலை உருவாக்குவதில் தான் எதிர்க்கட்சியினுடைய திறமை இருக்குது. திமுகவுக்கு எதிராக களமாடாமல் இங்கே குழப்பம் மேலோங்கிட்டு இருக்கு. குழப்பம் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் இருந்தால் தான் பிரச்சனை. மிச்சம் யாரோடையும் பிரச்சனை கிடையாது. அது பத்துமா? ஒரு போதாமை இல்லையா அந்த ஸ்ட்ரென்த்தில்? நான் என்ன சொல்கிறேன், கோர் அப்படிங்கிறது இதுதான். அதனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க ஒரு குழப்பம், ஒரு சூழ்நிலை, இன்றைக்கி இப்போது தினகரனோ யாரோ ஒரு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மகத்துவம் கொடுத்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் இருக்கலாம். பட் ஆனால் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தாக்க, இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலை திசை திருப்ப வருவதற்கு அதனுடைய கான்ட்ரிபியூஷன் என்னென்னு பார்த்தாக்க, இந்த மெயின் ஃபோர்ஸஸ் ரெண்டும் ஒன்று சேரும்பொழுது தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு மரியாதை இருக்குது. தோல்விங்கிறது 1 ஓட்டில் பெறலாம், 2000 ஓட்டில் பெறலாம். இவர்கள்லாம் வெளியில் போனால் இவங்க பிரிக்கக்கூடிய வாக்கு அப்படிங்கிறது என்டிஏவுக்கு வர வேண்டிய வாக்கு. நான் என்னை பொறுத்தவரையில் இவங்க வெளியில் போனாங்கன்னு நான் நினைக்கல. ஓபிஎஸ் டிடிவியோ அதில் யாருமே இப்போ என்ன சொல்கிறாங்க, டிசம்பரில் நாங்கள் முடிவு பண்ண போகிறோங்கிறாங்க, அவ்வளோதானே. தே ஹேவ் அஃபிஷியலி எக்ஸிட்டட். அதுதான் சொல்கிறேன். அப்போ எக்ஸிட்டட் அப்படின்னு சொன்னால் டிசம்பரில் முடிவு பண்ணுவான்றுங்க அர்த்தம் கிடையாது. முதல்ல இருக்கேன்னாரு, ரொம்ப நாள் இருக்கேன்னு தான் சொல்லி வந்தார். இல்லை நான் அதை பற்றி அதிகமாக உள்ளே போக விரும்பலை. இது எல்லாம் மாறக்கூடியது அப்படிங்கிறது தான் என்னுடைய மனதில் இருக்கு. இந்த நிலைமையே வந்திருக்க வேண்டாமே, அவங்களை இன்னும் ஆனரபிளாக ட்ரீட் பண்ணியிருக்க. நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கு இந்த பிரச்சனை பிஜேபிக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது, அதிமுகவுக்குள்ளே இருக்க பிரச்சனை. அதை பிஜேபி மீடியேட் பண்ணி அவங்க தான் சரி பண்ணணுங்கிறதுல அதுக்கு நேரம் எடுக்க போகிறது. இப்போது எடப்பாடியே பிஜேபிக்குள்ளே வருவாரா வரமாட்டாராங்கிறது தீர்ந்த உடனே எடப்பாடியும் பிஜேபி சேர்ந்து வேலை செய்வது கிட்டத்தட்ட திண்ணமாகி இருக்கிறது. இன்றைக்கு கிட்டத்தட்டன்னா எடப்பாடிக்கு வேறு ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறதுனால. இப்போ பார்த்திங்கன்னா எந்த கட்சியுமே இன்னொரு கட்சியோட ரொம்ப விருப்பப்பட்டு கூட்டணி சேர்வதில்லை. திமுகவில் எத்தனை கட்சி திமுகவோட விருப்பப்பட்டு கூட்டணியில் இருக்காங்க? கிடையாது. அவங்க தன்னுடைய சொந்த நிலத்தில் நாம் பிழைக்கணும், நமக்கு 10 சீட்டு வரணும் அப்படிங்கிறதுனால எல்லோரும் சேர்ந்துருக்காங்களே தவிர, கொள்கை அளவிலையோ உணர்வுலையோ அவங்க சேர்ந்துருக்காங்கன்னு நீ சொல்ல முடியாது திமுக கூட்டணியை பார்த்தா. அதே மாதிரி அதிமுக பிஜேபி கூட்டணி கூட அவங்க நிலத்தில் அதன் மூலமாக நாம் அவங்களுக்கு எவ்வளோ உதவ போகிறோம், அவங்க நமக்கு எவ்வளோ உதவ போகிறாங்க, 2 பேருமா சேர்ந்து நமக்கு என்ன பலன் கிடைக்க போகுதுங்கிறதுக்காக தான் கூட்டணி. டேக்கிங் எவ்ரிபடி ஆன் போர்ட் தானே பொருத்தமான நிலைப்பாடு. வரத்துக்கு தயாரா இருக்கிறாங்க, ஆன் போர்ட் இருக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க போது வை லீவ் தெம் அவுட்? நான் என்ன சொல்கிறேன், யாரும் அவங்கள வெளியில் விட. நீங்கள் அமித்ஷா சொல்லிருக்காரு அவங்கள பற்றி யாரும் பேசாதேன்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக பேசியிருக்காரு? அதிமுகவிலேருந்து பிரிந்து போனவங்க, அதிமுக ஓபியும் தினகரன் பேரையே மென்ஷன் பண்ணி இவங்களை பற்றி விமர்சனம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம்? அதனால் ஒரு கட்சி இந்த 8 மாதத்தில் என்ன பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கட்சி இந்த எலெக்ஷனில் தீவிரமாக இறங்குறாங்க பிஜேபி. அதுக்கு நல்லா தெரியும். இல்லை அப்படி நினைக்கிறவங்க அவங்க வெளியில் போகாமல் பார்த்துருக்க முடியுமே. அவங்களுக்கு இங்கேருந்து வெளியில் போகணும்னு ஓபிஎஸ்க்கோ டிடிவிக்கோ எண்ணம் கிடையாது. நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா, இது பிஜேபியினுடைய பொறுப்புங்கிற மாதிரி கேட்குறீங்க. பிஜேபியினுடைய பொறுப்பு இல்லை இது. அது இருக்க சூழ்நிலையை பிஜேபி அதை எப்படி கையாளுவதுங்கிறத பிஜேபி யோசனை செய்து கொண்டிருக்கிறார். அதிமுகவுக்கு இவங்களுக்கு எடுத்துக்கிறதுல என்ன தயக்கம்? அதிமுகவை பற்றி நான் பேசவே போகிறதில்லை. ஏன்னா எனக்கு எடப்பாடிக்கும் எனக்கும் பெரிய கருத்து வித்தியாசம் இருக்கிறது. அவர் தன்னை ஒரு எம்ஜிஆராகவோ ஜெயலலிதாவோ காண்பது தவறு. அந்த ஒற்றை தலைமைங்கிற நான் அந்த கான்செப்டையே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை.
அதனால் அதிமுக இப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த விதமான ஒரு தகுதியும் கிடையாது. ஏனென்றால் அவரோட நெருக்கமும் கிடையாது எனக்கு. நான் சொல்ல என்னுடைய கருத்து என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் அதிமுக ஏன் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு கேட்டாக்கா அதில் அர்த்தமே கிடையாது. அதுக்கு நான் பதில் கூற முடியாது. ஏற்றுக்கொள்வது தான் பிராக்மேட்டிக்னு ஏற்றுப்பீங்களா? அது பிராக்மேட்டிக்னு நீங்கள் எடப்பாடி கேட்கணும், என்ன கேட்டு என்ன பிரயோஜனம்? இல்லை, ஆனால் இது பிராக்மேட்டிக்னு பிஜேபி நினைக்கிறாங்கன்னு மாத்திரம் சொல்லுவேன். தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இருப்பது அதுதான் அமித்ஷா சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன முயற்சி எடுத்தாங்க, என்ன வலியுறுத்தலை செஞ்சாங்க? அதை பற்றி நமக்கு என்ன, அவங்களுடைய கடமை என்ன? அதான் சொல்கிறேன், 8 மாதத்தில் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் பெரிய மாற்றம் கொண்டு வரணுங்கிறத பிஜேபி திண்ணமாக இருக்காங்க. அது வரைக்கும் இவங்க பொறுத்திருப்பாங்களா? இவங்க மாற்று வழிகள் தர மாட்டாங்களா? நான் என்ன சொல்கிறேன், இது எல்லாம் பின்னால் நான் அவங்களுக்காகவும் பேச போகிறதில்ல, அதிமுகவுக்கும் பேச போகிறதில்ல. நான் பிஜேபியில் பல பேரோட பேசி உயர்ந்த நிலையில் அவங்க என்னென்ன மனசில் திட்டங்கள் இருக்குது, யுக்திகள் இருக்குங்கிறத பார்க்கும் பொழுது இந்த எலெக்ஷனை அவங்க சாதாரணமாக விட போகிறதில்ல. ஹை ஆன் ப்ரையாரிட்டி. பட் அப்படின்னா பொறுப்பு அவங்களுக்கு தானே. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு மேலே நீங்களும் நானும் இதை பேச முடியாதுன்ற. இல்லை, பிஜேபியோட கிரெடிபிலிட்டியே கேள்விக்குள்ளாகுதில்ல, அவங்களுடைய கூட்டணி தர்மமே கேள்விக்குள்ளாகுதில்ல. தினகரனோ ஓபிஎஸ்ஸோ எடப்பாடியை நம்பி இந்த கூட்டணிக்குள்ளே வரல, அமித்ஷாவை நம்பி நரேந்திர மோடியை பிரதமராக்க வந்தவங்க. ஸோ அவங்களுடைய நலனை பாதுகாக்க அவங்கள ஆனரபிளாக ட்ரீட் பண்ண வேண்டிய பொறுப்பு அமித்ஷாவுக்கும் பிஜேபிக்கும் தானே இருக்கு. அதனால தானே பேசிட்டு இருக்காங்க இவ்வளோ நாள். இன்னைக்கு கூட ஓபியை பற்றியும் தினகரனை பற்றியும் விமர்சனம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது எதுக்காக? பிரதமர் பார்த்துருந்தா போயிருப்பாரா சார்? அந்த பொறுப்பு நான் சொல்கிறேன் கேளுங்க. பிரதமர் ஒருத்தர் பார்க்கறது மூலமாக அதில் மேலும் குழப்பம் வரும்னா பார்க்காத இருக்கிறது நல்லது. இது யாரோ இதுக்காக ஒரு முடிவு பண்ணி வேலை செய்து கொண்டிருக்காரு, அமித்ஷா பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போது பிரதமர் பார்ப்பதன் மூலமாக இதில் ஒரு குழப்பம் வரும்னா அவர் பார்க்காத இருப்பது தான் நல்லது. அவங்க ஷூலேருந்து பாருங்களேன், ஏசி சண்முகத்தை பார்க்குறாரு, சின்ன சின்ன கட்சிகளெல்லாம் பார்க்குறாரு. ஒரு 3 முறை முதலமைச்சரை பப்ளிக்காக கேட்டும் பார்க்கலன்னா அவர்களோ அவருடைய தொண்டர்களோ மனசு வருத்தப்படுவாங்க தானே. இந்த கோர்ஸ் தானே எடுப்பாங்க. நிச்சயமாக வருத்தப்படுவாங்க, சந்தேகமே கிடையாது. அதனால் அவங்க பார்க்குறதன் மூலமாக மேலே பிரச்சனைகள் வரும்ன்றதை அதை பார்க்காத இருக்கிறது நல்லது. அதற்குண்டான சூழ்நிலையை மாற்றிவிட்டு பார்ப்பது நல்லதுங்கிறதான யாரும் என்ன மாறிடும். எடப்பாடி மனம் மாறணும். 21ல் மாறாத மனம், 24ல் மாறாத மனம், 25ல் மாறுமா, 26ல் மாறுமா? நான் என்ன சொல்கிறேன், இது பிஜேபியினுடைய திறமையை பொறுத்து இருக்கிறது. பிஜேபி இதை செய்வாங்களா மாட்டாங்களா, அதனால முடியுமா முடியாதாங்கிற அந்த பிரச்சனைக்கு நான் அவங்க தக்க வச்சா திறமைன்னு பார்க்கலாம் சார், சாணக்கியத்தனமும் பார்க்கலாம் சார். 2 பேரும் கழண்டு ஓடி இருக்கிறாங்க சார். அதான் சொல்கிறேன், நான் கழண்டு ஓடியதை நீங்கள் அது முடிவுன்னு நினைக்கிறீங்க, நான் முடிவுன்னு நினைக்கல. எல்லா சூழ்நிலையும் மாறும். இப்போ திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருப்பாரா இருக்க மாட்டாரோன்னு கேள்வி இருந்துட்டே இருக்கையே. ஆனால் அதுக்கு இடம் கொடுக்காம ஸ்டாலின் நடவடிக்கைகள் எடுக்கிறார். நான் என்ன சொல்றேன், கேள்வி இருக்கா இல்லையா? இன்றைக்கும் ஒரு கேள்வி இருக்குது. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் அது மாதிரி கொடுக்குறாரு. அரசியலில் எல்லாருமே எந்த இடத்துல நமக்கு அதிகம் லாபம் கிடைக்குங்கிறத எல்லாருமே யோஜனை பண்ணிட்டு இருக்க இந்த குழப்பமான சூழ்நிலையில் யார் எங்கே இருக்காங்கன்னு சொல்லவே முடியாது. இவங்களை உள்ள வச்சுக்கிறதுக்கு தான் முயற்சி பிஜேபி செய்யும். ஓப்பனா அதை பற்றி பேசியே இருக்கிற. இதுக்கப்புறம் ஒட்டுமா சார்? சார் நான் என்ன சொல்கிறேன், ஒட்டுமா ஒட்டாதா அப்படிங்கிறத அந்த சூழல் தான் அதுக்கு பதில் கொடுக்க முடியுமே தவிர இன்றைய சூழ்நிலையில் அந்த தேர்தலும் போது ஒட்டுமா ஒட்டாதான் நீங்களும் நானும் சொல்ல முடியாதுங்கிறதா முதல்ல உங்களுக்கு கூறிய. பிஜேபி அதிமுக கூட்டணி ஏன் இவ்வளோ அட்வான்ஸாக வந்தது? கிளேசங்கள் இருந்தது, அதை களையறதுக்கு சீக்கிரமாக வந்தால் ஜெல் ஆகும். அதே கணக்கு தானே இதுக்கும். இல்லை, 2 கோர் பார்ட்டிஸ் ஒன்றா வந்தால் தான் இந்த பிரச்சனையை. இவங்க 2 பேரும் வரலன்னா பேச வேண்டிய அவசியமே இல்லையா? அவங்க சீட்டடா நினைக்கிறாங்கல்ல, பெட்ரேடா நினைக்கிறாங்கல்ல. நாங்கள் உங்களை நம்பி இருந்தோம். நான் என்ன சொல்கிறேன், அரசியலில் எல்லாரை பற்றியும் நாங்கள் பிட்ரேடு துரோகி எல்லாம் பேசினவங்கெல்லாம் மறுநாள் சேர்ந்து உட்காந்து நான் பார்த்துருக்கோம்ல. அதுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும், வெயிட் அண்ட் சி அப்படிங்கிறீங்க. பட் அவங்க வேற திசை நோக்கி போயிட்டா, விஜயை நோக்கி போயிட்டா. நான் என்ன சொல்கிறேன், அது கூட அவங்க டிசம்பர் தானே சொல்லியிருக்காங்க. விஜயும் டிசம்பர் சொல்கிறாரு, நவம்பர் டிசம்பர் சொல்கிறாங்க. டிசம்பர் தான் சொல்கிறேன். பிரசாந்த் கிஷோர் எல்லாருமே எல்லாம் ஜாதகம் பார்த்து வச்ச மாதிரி, ஜோசியத்தை பார்த்து வச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏதோ ஓர வருதோ டிசம்பரில். திமுகவினுடைய பலவீனங்கள் வெளியில் வருங்கிறதா என்னுடைய. இதோடைய ஸ்டம்பிளிங் பிளாக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வீட்டோ தான் இருக்கா? எடப்பாடி பழனிசாமி அவருடைய பர்சனலைஸ்டு பாலிடிக்ஸ்,
இப்போ எம்ஜிஆராக இருந்தால் எப்படிடா திமுக தோக்கடிக்கணும் தான் பார்ப்பார். ஜெயலலிதா திமுக எப்படி தோக்கடிக்கணும் தான் பார்ப்பாங்க. இவர் அந்த முறையிலேருந்து மாறுபட்டு சிந்தனை பண்ணது 2024 எலெக்ஷனில் வெளியில் வந்தது. அவருக்கும் பெரிய அடி விழும் தெரியும். இருந்தும் அவர் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, திமுக வந்தால் கூட பரவாயில்லை, நம்ம கையில் கட்சி இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்தை தவிர வேறு நோக்கம் இல்லாததுனால அவரை பற்றி நான் காமெண்ட் பண்ண விரும்பலை. 26ல் மாறிடுவாரா சார்? மாறுறதுக்காக தான். இல்லை என்றால் அவர் ஏன் இந்த பிஜேபியோட கை கோர்க்க போகிறார்? அவருடைய 24 முயற்சி தோல்வின்னு தெரிஞ்ச அப்புறம் தானே அவர் வந்து 26ல் அவருடைய யுக்தியை மாற்றி இருக்கிறார். அவருடைய எண்ணம் அப்படிங்கிறது வெளிப்படுவது பாஜக அதிமுக போது இவங்கெல்லாம் எதுக்குங்க? அது சரி, அவருடைய சிந்தனை அது. அந்த சிந்தனை மாறாதே. அவருடைய அதை எப்படி நீங்க சொல்ல முடியும்? தினத்தந்தியா சொல்ல முடியும்? அறிகுறி இல்லையே. இல்லை தந்தி டிவியோ போயாச்சு. தந்தி டிவியோ நானோ சொல்ல முடியாது சார். இன்னைக்கு இருக்கிற ரியாலிட்டியில் தானே சார் பேச முடியும். நாளைக்கு அதை தான் சொல்கிறேன். இன்றைக்கு இருப்பது நாளைக்கு இருக்க போவது இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதுதான் நிலைமைங்கிறது சொல்கிறேன். நிலைமையில யாருமே இல்லை, எந்த கட்சியும் இல்லை. இது எல்லாம் இந்த நவம்பர் டிசம்பர் எல்லாம் சொல்கிறாங்களே, அந்த காலகட்டத்தில் தான் ஒரு தெளிவு வரும் அப்படிங்கிறது. பாஜக அப்படின்னு சொன்னாக்கே இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா அவருடைய யுக்தி தான், அவருடைய சிந்தனை, அவருடைய முடிவுகள் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. மற்ற இடங்களில் சாணக்கியராக இருக்கலாம், அவரோட சாணக்கியத்தனம் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ட்ராக் ரெக்கார்ட் பார்த்ததில்லை. நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு அவர் முயற்சி பண்ணியிருக்காரா இல்லையாங்கிறதே எனக்கு தெரியாது. தீவிரமாக அவர் தமிழ்நாட்டில் முயற்சி பண்ணலை அப்படிங்கிறது தான் என்னுடைய அவர்கிட்ட நான் பேசியிருக்கிறதே தான். நீங்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஈடுபட்டு தமிழ்நாட்டை அடிப்படையில் அலசி ஆராயணுமோ அந்த அளவுக்கு பாஜக பண்ணலைன்னு நான் அவங்கள்ட்ட பேசியிருக்கேன். ஏனென்றால் அவங்களுக்கு நேரத்தை எந்த இடத்துல அதை உபயோகமாக செலவழிக்க முடியுங்கிறத பார்த்தாங்களே தவிர, இந்த முறை தான் தமிழ்நாட்டை பற்றி ரொம்ப தீவிரமாக யோசனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த முறை எந்த அளவுக்கு இலக்கு வச்சுருக்குறாங்க சார்? அதை பற்றி நான் அவங்கள்ட்ட பேச போகிறதில்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டுருக்காங்க. அவ்வளோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அண்ணாமலை இருந்தபோது இருந்த ஒரு வைப்ரன்ஸ் இன்னைக்கு தமிழ்நாடு பாஜக இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், அண்ணாமலை இன்னைக்கு இருந்தபோது 2 காரணங்கள். ஒன்று, அவர் திமுகவை மாத்திரம் டார்கெட் பண்ணலை, அதிமுகவையும் டார்கெட் பண்ணதுனால அவருக்கு பத்திரிகைகள் முக்கியத்துவம் கொடுத்தன. வெறும் திமுகவை மாத்திரம் டார்கெட் பண்ணியிருந்தாக்கா அந்த அளவுக்கு அவருக்கு, அதாவது பத்திரிகைகள் பர்செப்ஷன். இன்னைக்கு தமிழக பாஜக திமுகவையாவது டார்கெட் பண்ணுதா வைப்ரண்டா? நான் என்ன சொல்கிறேன், இன்னைக்கு வந்து திமுகவை டார்கெட் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. எலெக்ஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம், இஷ்யூஸுக்கும் ஃபேக்ட்ஸுக்கும். சேவ் யுவர் எனர்ஜிஸ்ங்கிறீங்க. மக்களுடைய மனதை ஒரு திசை மாற்றி இவங்க எதிரியை தோக்கடிக்கணும் அப்படின்னு கொண்டு போகிறதுக்கு இப்போ டைம் கிடையாது. இன்னைக்கு இந்த கூட்டணியில் இன்னொரு குழப்பமா, இன்னைக்கு நம்ம பேட்டி ஒளிபரப்பான நாள் அன்னைக்கு செங்கோட்டையன் பேட்டி கொடுத்துருப்பார். அவருடைய கலக குரல் என்ன இம்பாக்ட் பண்ணும்னு நினைக்கிறேன். ஆல் இண்டிகேஷன்ஸ் ஆர் தட் எல்லாரும் சேரணுங்கிறார் அவர். அதில் கலகம் என்ன இருக்கு? எனக்கு புரியல. எல்லாருமே ஒன்றா வரணும் அப்படின்னா அது கலகம்னு எப்படி சொல்கிறீங்க? தலைமை சொன்னால் அது கருத்து, அதை மீறி சொன்னால் அது கலகம் தானே. எப்படி கலகம்னு சொல்கிறீங்க? அதை அவர் என்ன எடப்பாடிக்கு எதிராக ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரா? நீங்கள் தலைவராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? அவர் வேண்டாத ஆட்கள்லாம் சேருன்னா அது கரெக்டு, அது தனி. ஆனால் அவங்க உங்கள் தலைமையில் சேரணும்னு சொல்கிறது எடப்பாடிக்கு பெருமை தானே. அதுக்கு அவர் விருப்பம் இல்லையா? அது தனி. ஆனால் இவரையும் தப்பு சொல்கிறீங்க. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது. அதாவது எடப்பாடியை வந்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட நம்முடன் இணைந்து எடப்பாடியை ஏற்றுக்கொண்டால் கட்சிக்கு நல்லதுன்னு சொன்னால் அது கலகம் கிடையாது. உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை கட்சியில் சேர்த்து கொண்டு அவங்களுக்கு நீங்கள் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் தப்பு. அதை கலகம்னு சொல்லலாம். அது மாதிரிலாம் ஒன்றும் சொன்ன மாதிரி எனக்கு தோணலை. எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கிட்டு மற்றவங்களும் உள்ளே வரணும் அப்படின்னு கேட்டால் அது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கருத்து. கட்சியை வலுப்படுத்துவதற்கு தானே கொடுக்குறாரு. அமித்ஷா சொல்லி கேட்காதவர், மற்றவங்க சொல்லி கேட்காதவர், இவர் சொல்லி கேட்பாரா? எனக்கு அதை பற்றி நீங்கள் செங்கோட்டையனை பற்றி கேட்டீங்க, அது கலகம் இல்லைன்னு சொன்னேன். இவர் சொல்லி எடப்பாடி கேட்பாரான்னு கேட்டாக்க எடப்பாடி கேட்க வேண்டிய கேள்வி இது. சேர்ந்தா நல்லதா சேராட்டி ஓகே? சேர்ந்தா நல்லது அப்படிங்கிறது எடப்பாடிக்கே தெரியுமே. சேர்ந்தா கட்சிக்கு நல்லதுன்னு தெரியும். தனக்கு நல்லதா என்னங்கிறது தான் அவர் யோசனை பண்ணுறாரு. அதுதான் எனக்கு அவருக்கு உள்ள கருத்து வேறுபாடு. இவர்கள் யாருமே திரு டிடிவி தினகரனும் இன்க்ளூடிங் ஓபிஎஸ் அவரோட தலைமையை ஏற்றுக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. நீங்கள் முதலமைச்சர்னு என்டார்ஸ் பண்ணுறதுக்கு ஐ திங்க் மிஸ்ஸஸ் சசிகலாவுக்கு கூட மாற்று கருத்து இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இவர்கள்லாம் அவருடைய தலைமை என்டார்ஸ் பண்ணும்போது வாட் ஸ்டாப்ஸ்? அதை எடப்பாடி கேட்க வேண்டிய கேள்வி அதுதான். எனக்கு அவருக்கு இருக்க கருத்து வித்தியாசம்னு சொல்கிறேன் நான்.
அமித்ஷா ஏன் வலியுறுத்த மாட்டார்? அவர் சாணக்கியர்னா இந்த இந்த ஒரு விஷயத்தை ஏத்துக்க வைக்க முடியலையே. இதை வந்து நீங்கள் அமித்ஷா கிட்ட கேட்கணும். அமித்ஷாவுடைய எண்ணத்தை பற்றி சொன்னேன், அவருடைய நோக்கத்தை பற்றி சொன்னேன், அவருடைய யுக்தியை பற்றி சொன்னேன். பாஜக காரங்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு இன்னைக்கு? அவங்களெல்லாம் பற்றி ஒன்றும் பேசாதீங்க. ஸோ அது வந்து இண்டிகேஷன். அமித்ஷா என்ன சிந்தனை பண்ணுகிறாங்கிறத நான் சொல்கிறேன். நான் இவர்கள் சேரணும்னு சிந்தனை பண்றாரு. ஆமாம், பாட்டாளி மக்கள் கட்சி இந்த அணியில எளிமையா இடம்பெற முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா அங்க ஒரு பெரிய குழப்பம். அந்த குழப்பத்தை, அந்த கான்ஃப்ளிக்டை ரிசால்வ் பண்ண நீங்களும் முயன்றீங்க. நான் ரிசால்வ் பண்ணலாம் முயல் என்ன அவர் அழைத்தார், அவருடைய மனதில் இருக்கிறதெல்லாம் கொட்டினார், என்னுடைய கருத்தை கூறினேன். நீங்கள் பஞ்சாயத்து பண்ண முடியுமான்னு கேட்டார். நான் பஞ்சாயத்து பண்ணுவதற்கு வரவில்லைன்னு சொன்னேன். நான் அது காரணம் என்னவென்றால், ஒரு குடும்ப விஷயத்தில் பஞ்சாயத்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கட்சி விஷயத்தில் செய்து விட முடியும். அதாவது சசிகலா சிறைக்கு போகிற போது தினகரன் வந்து அந்த பை எலெக்ஷனில் நின்று ஆர்கே நகரில் நின்று வெற்றி பெற்று அவர் தான் முதல்வராக வேண்டும் என்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கின உடனே எடப்பாடி தரப்பிலிருந்து என்னை சந்தித்தாங்க. அப்போது ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு மக்கள்கிட்ட ஏற்பு இருந்தது அதிமுக கிட்ட. அவருடைய மனதில் இந்த இயக்கத்தை தொடர முடியுமாங்கிற கேள்விக்குறி இருந்தது எலெக்ஷன் வரைக்கும். ஏன்னா இன்னும் 4 வருஷம் எலெக்ஷன் இருக்குது, 4.5 வருஷம் எலெக்ஷன் இருக்குது. அவங்க 2 பேருக்கு என்ன தோன்றியது என்றால், நாம் இணைந்து வேலை செய்தால்தான் இன்றைக்கு ஆட்சியையும் கட்சியையும் தக்க வைத்து கொள்ள முடியுங்கிறதுனால தான் என்கிட்ட வந்தாங்க. வேறு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால் அவங்கள இணைப்பதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் நான் பண்ணேன். முன்னெடுப்பு செய்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பு தான். 2 பேர். நான் வந்து அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம வேலுமணி தங்கமணி தான் வந்து என்னை முதல்ல சந்தித்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஓபியை அவருடைய மனதில் என்ன இருக்குது அப்படின்னு. அவருக்கும் பிரச்சனைகள் இருந்தது. அந்த இயக்கத்தை தொடருவதற்கான உண்டான ஒரு சக்தி, அதுக்கு உண்டான ஆள் திரட்டல், அதுக்கு உண்டான பணச்செலவு, அதே இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் எலெக்ஷன் இருந்திருந்ததுன்னா அவர் பண்ணி கூட இருப்பார்னு தோன்றுறது எனக்கு. எலெக்ஷனும் ரொம்ப தள்ளி இருந்ததுனால அது பண்ண முடியாதுன்னு நினச்சார் அவர். அதுவும் ஒரு யதார்த்தமான ஒரு சிந்தனை. அவங்க 2 பேருக்கும் ஒத்து போனது. பெட்டர் சென்ஸ் ப்ரிவேல்டுன்னு நினைக்கிறீங்க? அது போல பெட்டர் சென்ஸ் வில் ப்ரிவேல் திஸ் டைம் கூட அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ இதுவே பாமகவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பெட்டர் சென்ஸ் வரும். அந்த உயர் நோக்கம் இல்லைன்னு வச்சுங்க. இப்போ நானா நீயாங்கிற வரும்பொழுது அந்த உயர் நோக்கம் இல்லாத போகுது. அதுதான் அதிமுகவிலையும் பிரச்சனை, இப்போ பாமகவிலையும் பிரச்சனை. அது வெறும் பர்சனல் இஷ்யூஸ் தானா, இல்லை அதை தாண்டி பொலிட்டிக்கல் இன்ஸ்டிகேஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஒன்றும் பொலிட்டிக்கல் இன்ஸ்டிகேஷன் இருப்பதா நான் நினைக்கல. திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு பின்னாடி இருக்குன்னா அப்படிலாம் நான் நினைக்கல. இது வந்து மியர்லி பர்சனல். அப்படி யாராவது இருந்தால் கூட இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால இருப்பாங்களே தவிர இது உருவாக்கினாங்கன்னு நான் சொல்லலை. இதை ரிசால்வ் ஆக முடியும்னு நினைக்கிறீங்களா பிஃபோர் தி எலெக்ஷன்? நான் அதுலேருந்து விலகிட்டேன். நான் 2-3 தடவை பேசினேன். என் பேரில் மரியாதை உள்ளவர் அவருக்கு அவர் பேரில் எனக்கு மரியாதை உண்டு. ஏனென்றால் நாங்கள் 2 பேரும் மனம் விட்டு பேசியிருக்கிறோம். அரசியலை பற்றி மாத்திரம் இல்லாத அந்த சமுதாயத்தை எப்படி முன்னுக்கு கொண்டு வருது என்பதை பற்றி நானும் அவரும் பேசியிருக்கோம். அவங்க 2 பேருக்குமே என் பேரில் அந்த அளவுக்கு அந்த சமுதாயத்தின் பேரில் ஈடுபாடு உள்ளவன். ஏன்னா அந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவன் நான் அவங்களோட. அப்படியே நீங்கள் விழுப்புரம் இல்லை, நீங்கள் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில், அதனால் எனக்கு ரொம்ப நிறைய பேர் தெரியும். இதில் யார் பொறுப்பாக நடந்துக்கிறதா நினைக்கிறீங்க? பெரியவரா சின்னவரா? நான் சொல்கிறேங்க, கோபம் வந்ததுனாக்கா யாருக்குமே பொறுப்பு இருக்காது. பொறுப்புக்கும் கோபத்துக்கும் உறவே கிடையாது. அதனால இதில் ஒரு துரதிருஷ்டமான ஒரு நிலை. பட் ஆர் யூ ஹோப்ஃபுல் இது எலெக்ஷனுக்கு முன்னாடி சால்வ் ஆகுமா, ஒரு ஸ்பிளிட் நோக்கி போகுமா? சரி, இதெல்லாம் ஜோசியனை தான் கேட்கணும். என்ன கேட்க உங்களுக்கு இன்னொரு பெட்டர் ரிங் சைடு வியூ இருக்கும் இல்லையா எங்களெல்லாம் விட? எனக்கு அந்த மாதிரி எனக்கு வந்து அதாவது அவங்க 2 பேரும் வந்து இது ஒரு நம்ம கட்சிக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் ஒரு பெரிய பொது ஆபத்துன்னு நினச்சா தான் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப எளிமையான புரிதல் இல்லையா? அது இவ்வளோ மூத்த அனுபவசாலிகளுக்கு இது இனிமேல் இது அவங்களுக்கு புரியலைன்னாக்கா புரிய வைக்கிற கடமை எனக்கு கிடையாது. டேக் தட். ஓபிஎஸ் விவகாரத்தை பற்றி நீங்கள் பேசுனதுனால இப்போ அவருடைய விலகல் போது உங்களை நிறைய பேர் அக்கௌண்டபிள் ஆக்கி விமர்சனம் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாருங்க, இவரை என்ன விமர்சனம் பண்ணாதவங்க யாரு? என்னென்ன விமர்சனம் பண்ணலை?
நான் அதனால் பல பேர் கேட்பாங்க, உனக்கு வெக்கமான ஈனம் சூடு சுரணம் எதுவுமே கிடையாது. நான் இதெல்லாம் அவங்க விமர்சனத்தை படிக்கிறதே கிடையாது. அப்போ தானே எனக்கு ஒரு கோவமோ ஒரு அவங்க பேரில் ஒரு வெறுப்போ வரும். பல விமர்சனங்களை நான் படிக்கிறேன். உங்களை அவரோட கார்டியன் மாதிரி பாருங்க, இவரை நம்பி தானே அவர் போனார், அவர் நிலைமையே பாருங்க இன்னைக்கு அப்படின்னு. இன்னி வரைக்கும் பார்த்தேன், சில ட்வீட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். பட் அவரை எந்த அளவுக்கு அக்கௌண்டபிள் ஆக்குவீங்க? அவர் வந்து இன்னமும் கூட அஃபர்மேட்டிவா அசர்ட்டிவா இருந்திருக்கும். சார், என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல மனுஷன். அது அரசியலில் வெறுப்புணர்ச்சி இல்லாத ஒரு மனிதன். அவரை பார்த்தா தனிப்பட்ட முறையில் அரசியலில் அவர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதெல்லாம் நான் எதிர்பார்க்குறதே கிடையாது. யாரையுமே இன்றைக்கி அரசியலில் இப்படி இருக்கணும். சில பேர் பிஜேபி இப்படி இருக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா அது காரணம் என்னன்னா, அவங்க ரொம்ப நாளாக அவங்கள்ட்ட வேலை பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ஒரு 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 குணத்தை அவங்க வந்து அரசியலில் கொண்டு வந்திருக்காங்க. அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும்ங்கிறதுல எனக்கு ஒரு ஆசையும் உண்டு, ஈடுபாடும் உண்டு. அதுக்காக நான் அவங்களுக்கு அறிவுரை கூட கூறிக்கொண்டிருக்கிறேன். அந்த மாதிரி கிடையாது எனக்கு, மற்ற யாரோடய அந்த தொடர்பு கிடையாது எனக்கு. விஜயோடைய அரசியல் டேக் ஆஃப் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? சார், இது எதையுமே என்னால் வந்து என்னுடைய அனுபவபூர்வமாக ஒரு கூட்டத்தை கட்சியாக மாற்றி வெற்றி பெறுவதுங்கிறது முடியாத காரியம். இது வரைக்கும் யாரும் பண்ணாது. எம்ஜிஆர் பண்ணது இல்லையா? எம்ஜிஆர் பண்ணலை. நீங்கள் எம்ஜிஆர் ஒரு கூட்டமாக இல்லை. எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் திமுகக்குள்ளே இருந்த திமுக நம்பர் 2, அதில் 50 எம்எல்ஏ இருந்தாங்க. எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்திலேருந்து தேர்வான எம்எல்ஏ கிட்டத்தட்ட 50 பேர். அதுலேருந்து 4-5 பேர் அமைச்சர்களாக இருந்தாங்க. அது இல்லைன்னு எம்ஜிஆரால் கட்சி உருவாக்கியிருக்க முடியும். என்டிஆர் பண்ணலையா? என்டிஆருக்கு பின்னால் ஒரு சமுதாயமே இருந்தது. ஒரு பெரிய அந்த தொழிலதிபர்கள்லாம் இருந்தாங்க, பத்திரிகைகள் இருந்தது. ஈனாடு பத்திரிகை, அவர் இப்போ ராமோஜிராவ் என்னென்ன பண்ணார்னு எனக்கு தெரியும். இந்தியன் எக்ஸ்பிரஸ் எப்படி வந்து ஜனதாதள் பிஜேபிக்கு பின்னால் நின்று ராஜீவ்காந்தியை தோற்கடித்ததோ அதை ஈனாடு பண்ணாங்க, ராமோஜிராவ் பண்ணார். வலுவான சமுதாயம். இவருக்கு மொமெண்டம் பிக் ஆகும்போது பேக்கர்ஸ் வரமாட்டாங்களா? சார், நீங்கள் ஒரு தனிப்பட்ட மனிதனால் பண்ண முடியாத காரியம்ன்ற நான் நீங்கள் சொல்கிறீங்களே, நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. மயிலத்துக்கு பிரார்த்தனைக்காக போயிட்டு நாங்கள் இந்த விஜயகாந்தனுடைய ரேலி முடிஞ்சு சிட்டிலேருந்து எல்லாம் வந்துட்டுருக்காங்க. 9 மணி நேரம் வெயிட் பண்ணால் ஒரே இடத்துல. அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. இந்த கூட்டமும் அதை சார் அந்த லீகல் முருகன் மாநாட்டை விட குறைச்சல். முருகன் மாநாட்டை விட குறைச்சல். சார் எப்படி சொல்லிட்டீங்க? பொறுப்பான பத்திரிக்கை எழுதியிருக்காங்க. அங்கே 2 டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் இங்கே இத்தனை பேர் இருந்தாங்க, இத்தனை பேர் இருந்தாங்க. அதை பற்றி நான் கேள்விகளில் கூட எழுதியிருக்கேன். முருகனுக்கு இருக்க ஈர்ப்பு இவருக்கு இல்லை அப்படின்னு எழுதியிருக்கேன். அதோட முருகன் மாநாட்டுக்கு இடையூறு கம்மியோ என்னவோ சேர் கூட கிடைக்கலையே சார் உங்களுக்கு? வீக் டேல கொடுத்தாங்க சார். நான் என்ன சொல்கிறேன், மெயினாக என்கிட்ட அருண் ஷோரி சொல்லுவார், குரு பெரிய ஹாலில் மீட்டிங் போடாத, சின்ன ஹால் பெருசாக தெரியும், வெளியில் ஜனங்க பொங்கி வழியணும், நீ பெரிய ஹாலில் போட்டு காலியாக இருந்ததுக்காக கூட்டமே இல்லைன்னு சொல்லுவான் அப்படின்னு. சார், என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து விசிறிகள் இருக்காங்க. அந்த விசிறிகள் ஓட்டர்களாக மாற்றுவதே கஷ்டம். அவங்கள வந்து தொண்டர்களாக மாற்றி அதை ஒரு கட்சியாக அமைத்து அதுக்கு ஒரு உருவகம் கொடுக்கறதுங்கிறது இருக்க பிரம்ம பிரயத்தனம். ஒரு அலை அடிச்சா வந்துருமே சார். சார், அந்த அலை பிஜேபிக்கு சொல்றால இவருக்கு பொருந்தாதா? இவர் ஒரு இன்னும் கூட ஒரு மேஸ் அப்பீல் கொண்ட ஒரு ஆக்டர். இதில் என்னென்னா, பிஜேபிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஆல் இண்டியாவிலேருந்து இருக்குது. தமிழகத்தில் இது வீக்காக இருக்கலாம். அதாவது அகில இந்திய அளவில் அதுக்கு எந்த அளவுக்கு ஒரு மேலேருந்து கீழே ஹைரார்கி இருக்கோ அது தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் பிஜேபிக்கு சின்சியராக ஒர்க்கை பண்ணக்கூடிய ஒரு 10-20 பேர் இருக்காங்க. இன்றைக்கி கூட சைக்கிளில் போய் மோட்டர் சைக்கிளில் போய் வேலை பண்ணுவான். அந்த மாதிரி சின்சியர் ஒர்க்கர்ஸ் இருக்க பார்ட்டி கிடையாது இன்றைக்கி. ஒரு காலத்தில் திமுகவில் 1967-71 நான் அவங்கள காங்கிரஸில் இருந்தபோது திமுககாரங்க எப்படி வேலை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தேன். அந்த மாதிரி செல்ஃப்லெஸ்ஸாக ஒர்க் பண்ண திமுககாரர் காங்கிரஸில் கிடையாது. அப்போது அந்த வெறி விஜய் ரசிகர்கள்ட்ட பார்க்கலையா? வேற எந்த தலைவருக்கு இப்படி தன்னெழுச்சியாக கூட்டம் வரலாம் சார். அவங்க தொண்டர்களாக மாறி நீங்கள் அதில் ஒருத்தனை டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட்டு, பிளாக் பிரசிடெண்ட்டு, அவங்க ஸ்டேட் பிரசிடெண்ட்டுன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த டிசிப்ளின் கிரகித்து அந்த வேலையை அவங்க சொன்னபடி செய்யணுங்கிற அந்த ஹைரார்கி உருவாவதற்கு பல வருஷங்களாகும். நான் இதை அப்படியே இப்போ ரஜினிகிட்ட சொல்லியிருக்கேன். சார், இந்த கூட்டத்தை கட்சியாக மாற்ற முடியும்னு மாத்திரம் நினைக்காதீங்க.
இது ஒரு பெரிய ஒரு இதை பண்ண அது பிரம்ம பிரயத்தனம். நான் 2 தான் கமலஹாசன் என்கிட்ட வந்தார் சார். 2016 எண்டில் வந்தார் என்கிட்ட. ஓஹோ. கேட்டு சார் எப்படி கட்சி ஆரம்பிக்கணும், அது கட்சி அவர் ஒரு பிளானோடு வந்திருந்தார். நான் சொன்னேன், நீங்கள் நம்புற மாதிரி 5 பேர் இருக்காங்களா சார் உங்களுக்குன்னு கேட்டேன். இல்லை அப்படின்னு சொன்னார். கட்சி ஆரம்பிக்காதீங்கன்னு. நீங்கள் நம்புற மாதிரி 5 பேர் கூட இல்லைன்னா, அதாவது நீங்கள் அவங்க எதிர அம்மனமாக நிற்க வேண்டியிருக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த வித்தியாசம் இல்லாத 5 பேர் இருக்காங்களான்னு கேட்டேன். இல்லைன்னு சொன்னார். கட்சி ஆரம்பிக்காதீங்கன்னு சொன்னேன். இதுதான் நான் ரஜினிகிட்ட சொன்னேன். 3 பேர் இருக்காங்க சார் அப்படின்னு சொன்னார். நம்புகிற மாதிரி ஆட்கள் இல்லைன்னா ஒரு சின்ன கம்பெனி கூட ஆரம்பிக்க முடியாது. எம்ஜிஆருங்கிறது ஒரு ஃபினாமினன். அது மாதிரி இன்னொன்று வரப்போகிறதில்ல. அது தவிர ப்ராக்டிக்கலாக பார்த்தாலும் அவருக்கு ஒரு கட்சி திமுகக்குள்ளே இருந்தது, அது வெளியில் வந்தது. 67, 77 மாதிரியான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு அவங்க சொல்கிறது டால் கிளைம்னு பார்க்குறீங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கலாக எதை வேணால் பேசலாம். தர்க்க ரீதியாக யதார்த்தமாக பேசுறதுன்னா இது எதுவுமே ஈக்குவலண்ட் கிடையாது. அவங்க அதிமுக வாக்குகளை குறி வைக்கிறாங்க, அந்த யுக்தி பலந்துரும் சார். நான் என்ன சொல்கிறேன், இந்த வாக்குகளை குறி வைக்கிறது அப்படிங்கிறதே சூழ்நிலையை பொறுத்தது. அதிமுக வாக்கு திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு பாஜக அதிமுகவால் முடியும்ன்ற ஒரு தோற்றம் வரும்பொழுது அதிமுக வாக்குகள் பிரியாது, ஆன்டி டிஎம்கே வாக்குகள் அதுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வரலன்னா இந்த பக்கம் போகலாமே. நான் என்ன சொல்கிறேன், அந்த சூழ்நிலையை உருவாக்கலைன்னாக்கா அதிமுக பாஜக ஜெயிக்காது, அவ்வளோதான். அந்த வாக்கு விஜய் கணிசமாக பெறுவார்னு நீங்கள் கணிக்கலையா? நான் என்ன சொல்கிறேன், அந்த சூழ்நிலை விஜய் தனி மனிதனாக வெற்றி பெறவே முடியாது சார். அவர் அணியை கட்டமைச்சா சார், அணிக்கெல்லாம் சில்லறை தானே கிடைக்கும். அதே அதிமுகவோட அணி வைத்திருந்தாருனாக்க அது ஒரு வலுவான அணியாக தெரியும். விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க கணிசமானோர் ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ் இல்லை, அது யாருக்கு சேதாரம் சார்? இந்த 1%, 2%, 1%, 10%, 20% ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து திமுகவுக்கு எதிராக போடுற ஓட்டு திமுகவை தோக்கடிக்கணும்னு போடுற ஓட்டாக மாறும் பொழுது அது ஆன்டி டிஎம்கே ஓட்டு கிடையாது, ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு. அந்த சூழ்நிலையை உருவாக்க முடியுமாங்கிறது தான் ஒரு இஷ்யூ. இன்னைக்கு பர்சனாலிட்டிஸுக்கு ஒரு பெரிய பலம் இருக்குது. விஜய், எடப்பாடி பழனிசாமி யார் அதிகமான ஓட்டை கவர்? சார் என்ன சொல்கிறேன், இந்த பர்சனாலிட்டி எதுக்குமே மீனிங் கிடையாதுங்கிறேன் நான். நீங்கள் எதை வச்சு இந்த பர்சனாலிட்டின்னு சொல்கிறீங்கன்னு புரியல எனக்கு. இவங்க சார் சிரஞ்சீவி விட அதிகம் கூட்டம் சேர்த்த ஒரு சினிமா ஸ்டாரையாக பார்க்க முடியாது சார். என்டிஆருக்கு அப்புறம் என்னாச்சு? நான் ஒரு கூட்டம் கட்சியாக முடியாது சார். ஒரு சிரஞ்சீவியை சொன்னால் அவர் வீட்டிலே பவன் கல்யாணம் சொல்ல முடியும் சார். நான் சொல்கிறேன் கேளுங்க, அவருடைய அனுபவத்தினால தான் பவன் கல்யாண் உருவானார். ஒரு சிரஞ்சீவியை காவு கொடுத்து தான் இவர் உருவானார். ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்கும்னு நீங்கள் கணிக்கலையா அவருக்கு? இல்லை சார், நினைக்கல. விஜயகாந்துக்கு நிகரான பவர்ஃபுல் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வேவ் வந்ததுனாக்க வைகோவுக்கு 1996 என்ன ஆயிடுச்சோ 2026 விஜய்க்கும் அதுதான் ஆகும். விஜய் வந்து ஒரு பிஜேபி எக்ஸ்பெரிமெண்ட்னு விமர்சிக்கப்படுறார். ஆர்எஸ்எஸ் தான் பேக் பண்ணது, பிஜேபி ஒரு பிளான் பியா பயன்படுத்துதுங்க. இந்த தியரிக்கு தமிழ்நாடுனுடைய அரசியல் விமர்சனம் இருக்க ரொம்ப கற்பனை மிகுந்தது. என்னை திட்டுறதுக்கு நீ உனக்கு நான் உதவி பண்ணுறேன்னு போய் பிஜேபி ஆர்எஸ்எஸும் பண்ணுவாங்களா? என்னை திட்டுப்பார் நிறைய. மல்டி போலராக்க நாளைக்கு பார்த்துக்கலாம். அதுக்கு எதுக்கு அவருக்கு உதவி பண்ண? அவரே தான் பண்ணிட்டு இருக்காரு. நான் எதுக்கு அவருக்கு உதவி பண்ணணும்? இப்போ என்னை திட்டிகிட்டே இருக்க ஒரு ஆள் கிட்ட போய் என்னை இன்னும் அதிகம் திட்டுப்பான்னு நான் போய் பேசணுமா? அவன் தான் திட்டிட்டு இருக்கானே போதுமே. அதாவது ஓவேசியுடைய பயனாளி பிஜேபி இல்லை, இந்த கற்பனை இல்லையே, கற்பனை இருக்குது. இது நீங்கள் ஒன்று பார்க்கணும். அரசியலில் யுக்தி என்றால் ஒரு ஆளை உருவாக்குவதில்லை, உருவான ஒரு ஆளை உபயோகப்படுத்துவது. இப்போ விஜய் இருக்கிறாருன்னா அவர் எப்படி உபயோகப்படுத்துவதுன்னு பிஜேபி யோஜனை பண்ணலாமே தவிர உருவாக்கினது பிஜேபி ஆர்எஸ்எஸ் சொல்கிறத போல ஒரு பைத்தியகாரத்தனம் கிடையாது. உங்கள் பேர் நிறைய அடிபடும். செங்கோட்டையனுக்கு என் பேர் அடிபடாத இடம் என்ன சொல்லுங்கள்? செங்கோட்டையனுக்கு சரி, என் பேர் அடிபடாத இடம் ஏதாவது சொல்லுங்கள். பாமக உண்டு, அதிமுக உண்டு, செங்கோட்டையனை நீங்க பேக் பண்றீங்களா? அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. விஜய்க்கு நீங்க பின்னாடி இருக்கிறீங்களா? அப்படிலாம் கூட இருக்கான்னு எனக்கு தெரியாது. இப்பெல்லாம் வருது, பார்க்கலையா நீங்க? இது அதாவது தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு நான் தமிழ்நாட்டினுடைய அரசியலை டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிச்சேன்னு வச்சுங்க, இது ஏன்டா இதுங்கிட்ட போகணுமா வேண்டாமாங்கிற ஒரு வெறுப்பு வந்துருங்கிறதுனால தான் அதுக்கிட்ட போகிறது கிடையாது. ஏன்னா ரொம்ப அது டிவியை பார்க்குறது கிடையாது. இந்த டிவி விவாதங்களை பார்த்தேன்னாக்கா விசித்திரமாக இருக்குது.
இந்த மாதிரி ஒரு விவாதங்கள் இதுக்காக மக்களை தயார் பண்ணி அவங்க மனசை கன்ஃபியூஸ் பண்ணி இது மாதிரி ஒருத்தர் தாறுமாறாக விமர்சனம் பண்ணுறது தான் விவாதங்கிற மாதிரி பண்ணி இந்த மாதிரி தமிழ்நாடு மாதிரி ஒரு அலங்கோலமான ஒரு டிவி விவாதங்களை நான் அடிமடியில் கை வைக்கிறீங்க. நம்ம மிந்திய துணை குடியரசுத் தலைவரை சீன பாணியில பர்ச் பண்ணியிருக்கிறாங்கங்கிற விமர்சனம். நான் என்ன சொல்கிறது, என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஆளுகிற அரசாங்கத்துக்கும் துணை ஜனாதிபதிங்கிறது ஜனாதிபதி கிடையாது, அவர் வந்து ஆளும் கட்சியோடு சேர்ந்து வேலை செய்ய ஒரு சபாநாயகர் மாதிரி. அவங்களுக்கு 2 பேருக்கும் வித்தியாசம் வந்தது அப்படின்னு சொன்னாக்க ஆளும் கட்சிக்கு அவரை மாற்றுவதற்கு எல்லா விதமான உரிமையும் இருக்குது. அவங்களுக்கு வேண்டியது என்ன, நம்பர் தான். அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் பை இட் செல்ஃப் இல்லையா? கிடையாது. கான்ஸ்டிடியூஷனில் அவரை எலெக்ட் பண்ண முடியும், அவரை ரிசைன் பண்ண வைக்க முடியும். ஏன்னா அவங்க தான் உருவாக்கினாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் கூட கொண்டு வரலாம். அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதாக சொல்லி தான் அவர் வந்து தவிர்க்கிறதுக்கு, அவாய்ட் பண்ணுறதுக்கு, அதுக்காக தான் ரிசைன் பண்ணார் அப்படின்னு சொல்லி. இதுக்கு பின்னால் என்ன ஒரு சூழ்நிலை உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி எனக்கு அதிகமாக தெரியல. எதிர்கட்சிகளோட அவர் சதி செஞ்சாருன்னு ஒரு பேச்சு தெரியாது. நான் என்ன சொல்கிறேன், ஏதோ நடந்திருக்கிறது. ஆளும் கட்சி ஆளும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி. ஆனால் ஒன்று, பல பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அரசாங்கம் அவரை ஏற்க முடியாது, அவருக்குன்னு தனி உரிமை கிடையாது, ஒரு அன்டெனபிள் சிச்சுவேஷன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு தனி, இப்போது ஸ்பீக்கர் இருக்காங்க, ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணுறதுக்கு அதுவும் ஸ்பீக்கரும் ஒரு, இன்ஃபேக்ட் இன்றைக்கி ஸ்பீக்கர் துணை ஜனாதிபதி ஒரே பொசிஷன் தான் ஆன்டி டெஃபெக்ஷனால். ஸ்பீக்கரையும் ரிமூவ் பண்ண முடியும், அதே மாதிரி துணை ஜனாதிபதியும் ரிமூவ் பண்ண முடியும். அதை தவிர்த்திருக்கிறாங்க இருதரப்பும் அப்படின்னு பார்க்குறீங்க. அரசாங்கத்தை இணைந்து தான் உங்களுக்கு ஒரு சபாநாயகரோ ஒரு சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவோ இருக்க முடியும். அப்போ ஒரு சீரியஸ் டிஃப்ரென்ஸ் வருது. அவர் ரிசைன் பண்ண சொல்கிறாங்க, ரிசைன் பண்ணுறாரு. அவருக்கு மாற்றா சிபி ராதாகிருஷ்ணன், அவர் வந்து தமிழர் பெருமைப்படலாம், பட் அந்த சேரோட வெயிட் அவரால் ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேன், எனக்கு தங்கர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். 1986லேருந்து நானும் அவரும் ரொம்ப இப்போ காங்கிரஸ் நெருங்கி பழகிருக்கோம். இல்லை, அந்த சமயத்தில் தேவிலால் கட்சியில் அவர் யங் லாயர். அவர் நாங்கள் ரொம்ப நெருங்கி பழகியிருக்கோம். இன்ஃபேக்ட் அவர் கவர்னராக இருந்தபோது வெஸ்ட் பெங்காலில் என்னை அடிக்கடி என்னை கன்சல்ட் பண்ணுவார். இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு எனக்கு நெருங்கிய உறவு உண்டு. அவர் துணை ஜனாதிபதி ஆனப்புறம் ஒரு தரம் தான் அவரை பார்த்தேன் நான். எனக்கு மற்ற பார்க்குறதுக்கே நேரம் கிடையாது. யார் இவங்கள்ட்ட போய் உட்காந்து அவங்கள ஒரு டின்னர் ஒரு 2 மணி நேரம் செலவு பண்ணணும், எனக்கு அந்த மாதிரி நேரம் கிடையாது. அவர் வந்து எந்த மாதிரி ஒரு மிஸ்ஜட்ஜ்மெண்ட் பண்ணாருன்னு தெரியாது, ஏதோ பண்ணியிருக்காருங்கிறது மாத்திரம் தெரிஞ்சது. அவரை பார்க்கல, என்ன நாளைக்கு பார்க்கணுன்னு இருக்கேன். பார்க்க முடியுமா? எங்கே இருக்காருன்னே தெரியலையாமே. அதெல்லாம் நான் பார்க்கணும்லாம் யாரும் தடுக்க முடியாது, நான் பார்ப்பேன். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போது துணை ஜனாதிபதியாக இருந்தவங்கள்லாம் பார்த்து அது மாதிரி இவர் இருப்பாருன்னு கேட்குறதுல அர்த்தமே கிடையாது. ஆளும் கட்சி அதுக்கு உண்டான தகுதி இருக்குது, ஒருத்தரை எலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க யாரை வேணால் எலெக்ட் பண்ணலாம். அதுக்காக ஒரு கிரிமினல்லையோ ஒரு தவறான ஆளையோ அவன் துணை ஜனாதிபதியாக போட முடியாது. அந்த மாதிரி எதையும் சொல்ல முடியாது. ராஜ்யசபாவை ஹேண்டில் பண்ணுற, நான் என்ன சொல்கிறேன், இந்த இதுக்கு தங்கருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குதுன்னு எப்படி நமக்கு தெரிஞ்சுது? அவர் துணை ஜனாதிபதி ஆக விட்டு தான் தெரிஞ்சுது. யாரையுமே வந்து இப்போது ஓம் பிர்லா இருக்கார், நல்லா ஹேண்டில் பண்ணிட்டுருக்காரு. ஓம் பிர்லா இது மாதிரி பண்ணுவார்னு அவர் சபாநாயகராக ஆவதற்கு முன்னால் யாருக்கு தெரியும்? இன்னும் கேட்டால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாரு. அதனால் பொட்டென்ஷியலாக யார் இருந்தாலும் அதை பண்ண முடியும். இவருக்கும் கவர்னராக இருந்திருக்காரு, தங்கரும் கவர்னராக இருந்திருக்காரு, இவரும் பல மாநிலங்களில் கவர்னராக இருந்திருக்காரு. இவர் லோக்சபாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், ஒரு அரசியல் கட்சியில் வேலை பண்ணியிருக்காரு, ஆயிரக்கணக்கான மக்களோட பழகி இருக்கிறார். தவறான ஒரு கருத்து இல்லை அவரை பற்றி, யாரும் ஒரு புள்ளி சொல்ல முடியாது. அவருடைய நாணயம் நேர்மையை பற்றி சொல்ல முடியாது, தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்தினது கிடையாது. பட் அவர் எஸ் மேன் அப்படிங்கிற விமர்சனத்தை எதிர்கட்சி. நான் என்ன சொன்னேன், இது எஸ் மேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. ஆளுங்கட்சி வேண்டதை மட்டும் பாட்டு இருக்கட்டும், ஆளுங்கட்சியோடு சேர்ந்து வேலை செய்கிறது தானே. ஸ்பீக்கர் பொதுவானவர் இல்லையா? இல்லை, ஆளும் கட்சியினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக இருக்கணும். ஆனால் அங்கே வந்து ஆளும் கட்சியினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஆளுங்கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் கூட
அது ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸ் அப்சர்வ் பண்ணணும். மரபே என்ன, அவங்க கட்சியில இருந்தா நான் என்ன பொறுப்பை ராஜினாமா பண்ணிட்டு தானே போறாங்க. சோ they are expected to be neutral. நான் என்ன சொல்கிறேன், அவர் நியூட்ரலாக இருப்பாரா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செயல்பாடு வச்சுப்பாங்க. கள்ளு குடிச்ச குரங்கு மாதிரி ட்ரம்ப் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரே சார், நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம்? ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நான் அதை விளக்கமாக துக்குளக்கில் எழுதியிருக்கிறேன். அவருடைய பிரச்சனை அமெரிக்காவுடைய பிரச்சனை. அமெரிக்காவுடைய ஊதாரித்தனமான பொருளாதாரத்தினால அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியில் சிக்கி இருக்கிறது அமெரிக்கா. அது பல பேருக்கு தெரியவே தெரியாது. அமெரிக்காவில் பெரிய பில்டிங் கட்டடம் அது இது ஹார்வர்டு ஸ்டான்ஃபோர்டு இதெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறாங்களே தவிர அவங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை முறை ஊதாரித்தனமான வாழ்க்கை முறையாக ஆக்கப்பட்டு சேமிப்பு குறைந்து செலவு அதிகமாகி குடும்ப அளவில், அது தவிர அரசாங்கமும் அதே மாதிரி மாறி நாடே அப்படியாகி 1974 இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ஏற்றுமதியை விட இறக்குமதி $15 ட்ரில்லியன் அதிகம். அந்த அளவுக்கு அந்த நாட்டில் பணத்தை பிரிண்ட் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. டாலர் காப்பாத்திட்டு இருக்கு. இல்லை, அதுவே பெரிய வீக்னஸ். நீங்கள் அந்த அளவுக்கு ப்ராமிசரி நோட்டு கொடுத்து தானே நீங்கள் பொருளை இறக்குமதி பண்ணியிருக்கீங்க. அந்த பொருளை இறக்குமதி பண்ணி குறைச்ச விலையில் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது அதை பொருளாதார ரீதியாக சொல்ல போனோம்னா இம்போர்ட்டட் டிஃப்ளேஷன் அண்ட் எக்ஸ்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. இது இனிமேல் நடக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் ட்ரம்ப் 2016 பதவிக்கு வந்து இந்த டாரிஃப் போடுறது அப்படிங்கிறது அப்போ தான் ஆரம்பித்தார். அவர் முதல்ல சீனாவுக்கு எதிராக, அதற்கு பிறகு யூரோப்பியன் யூனியன் அவருடைய நட்பு நாடுகளுக்கு எதிராகவே அதை செய்தார். அதுக்கப்புறம் பதவிக்கு வந்த பைடன் அதை மாற்றலை. காரணம் என்னவென்றால் அது இல்லாத அமெரிக்காவால் சுதாரிக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை. இப்போ என்ன பண்ணியிருக்கார் அவர்னாக்க, இந்த நிலைமை கட்டுக்கு மீறி போய்விட்டதுனால எல்லாருக்குமே சகட்டுமேனியாக அவர் வந்து அந்த பேசிக் ரேட் ஆஃப் டியூட்டி போட்டிருந்தார அவர் எல்லாருக்குமே சகட்டுமேனியாக போட்டுட்டு நீ அப்புறம் என்னோட பேச்சுவார்த்தைக்கு வான்னு அப்படி தான் அழைத்து எல்லாரையும் கையை முறுக்கி செய்தார். நமக்கும் அந்த 25% எல்லாருக்கும் போட்டது தான் நமக்கும் போட்டிருந்தார். சைனாவுக்கு கூடவே போட்டிருந்தார். முக்கியமானது என்னென்றால் அவரை 2 விஷயத்தில் நம்மளால் ஏற்றுக்க முடியல. இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் வர முதல்ல வந்து ஜிஎம் கிராப்ஸை நாம் இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறார். நம்ம பண்ண முடியாது, எந்த காரணம் கொண்டும் பண்ண முடியாது. அதனால் நமக்கு வந்து நாமே ஏற்றுமதியை ஆதாரமாக வைத்து நடக்கிற பொருளாதாரம் கிடையாது. நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் இது டொமஸ்டிக் ட்ரிவன் எக்கானமின்னு சொல்லுவாங்க. டொமஸ்டிக் சேவிங்ஸ், டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட், டொமஸ்டிக் கன்சம்ஷன். அவருடைய பேசிக் டாரிஃப் அவர் மற்றவங்களை கையை முறுக்கி கையெழுத்து போட வைக்கிறாருங்கிறத கூட அமெரிக்காவுடைய பார்வையில் பார்த்தா அது சரி. இட் இஸ் இன் தேர் இன்ட்ரெஸ்ட். அவர் பண்ண பெரிய தப்பு என்னவென்றால் அவருடைய பிஸ்னஸையும் இதையும் மிக்ஸ் பண்ணார். அவர் வந்து இந்த கிரிப்டோ கரன்சியை வச்சு அமெரிக்காவுடைய வெளிநாட்டு கடனை பூரா கிரிப்டோ கரன்சியாக மாற்றுவேன் என்று அவர் எலெக்ஷன் கேம்பெயினில் சொன்னார். இது பல பேர் இந்த பேப்பரில் இதை பற்றி அதை லிங்க் பண்ணவே இல்லை. அப்போது கிரிப்டோ கரன்சியினுடைய வேல்யூ $25,000. இப்போ சார் $1,50,000. அப்பா அவர் இதெல்லாம் கோர்வையாக பார்த்தா தான் அவர் ஏன் இந்த தப்பு பண்ணுறார், ஏன் அந்த நாட்டிலேயே அவர் பேரில் ஒரு பெரிய வெறுப்பு ஏற்பட்டிருக்கு, அதுவும் நம்ம இந்த மாதிரி நடத்துவதனால அந்த தேசத்துலேயே அவர் பேரில் ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்குங்கிறது நம்ம நாட்டில் தெரியாது பல பேருக்கு. பாகிஸ்தானில் அவரோட எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட். அதுக்கு காரணம் பாகிஸ்தானில் வந்து IMFல என்ன கடன் கொடுத்தாங்களோ அந்த கடனை அப்படியே அவருடைய கிரிப்டோ வெஞ்சரில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்ம அவர் இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்க, மோடி மாட்டேன்ட்டார். பாகிஸ்தான் செஞ்சது நம்ம செய்யலை. பாகிஸ்தான் அவருடைய சொந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாங்க, அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணலை. அவருடைய சொந்த கம்பெனியில் அவருடைய கம்பெனியில் இருந்த ஷேர்லாம் விற்று $2.5 பில்லியன் இந்த கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணி அவருடைய பாகிஸ்தான் சார்புக்கு இது காரணம். சந்தேகம் இல்லை. அமெரிக்காவிலேயே சொல்கிறாங்களே, அமெரிக்காவிலேயே முன்னாள் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் எல்லாம் வெளிப்படையாக சொல்கிறாங்க. அதாவது அவருடைய சொந்த வியாபாரத்துக்காக பாகிஸ்தானை சேர்த்து கொண்டு நம்ம பிரித்தார், நம்மையும் வலியுறுத்தினார். ஆமாம், வலியுறுத்தி முடியாதுன்றோம். 3 விஷயம் சார். இவர் முதல்ல நான் தான் மத்தியஸ்தம் பண்ணேன்னு நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு அவர் முதல்ல முயற்சி பண்ணார்.
அதை வேண்டான்னு சொல்லிட்டோம். அதாவது பிரைம் மினிஸ்டர் லெவலில் இந்த பிரைம் மினிஸ்டருக்கும் அவருக்கும் பேச்சுவார்த்தையே நடக்கலை. அது ப்ரூவ் ஆகிடுது, பார்த்துருப்பீங்க நீங்கள். 22 ஏப்ரல்லேருந்து ஜூன் 17 வரைக்கும் அவங்க 2 பேரும் பேசவே இல்லை. அதனால் அவர் வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசி இந்த 2 பேருக்கும் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தியிருக்க முடியாது அப்படிங்கிறத நாம் சொல்லி அது முடித்த உடனே தான் அவர் இந்த 25% டியூட்டி அனௌன்ஸ் பண்ணார். அவரோட ஈகோவை இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். முடியாது. இதில் காரணம் என்னவென்றால், அவருக்கு நாம் நோபல் பரிசுக்கு நாம் ரெக்கமெண்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டு, அதாவது நேரடியாக கேட்கல. அந்த 17ஆம் தேதி ஜூன் டெலிஃபோனில் பேசும்பொழுதே நான் வந்து உங்கள் 2 பேருக்கும் இந்த மாதிரி ஒரு இந்த சீஸ்ஃபயர் ஏற்பட்டதில் எனக்கு ஒரு பங்கு உண்டு, அவங்க நோபல் பரிசுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு இவர்கிட்ட கேட்டிருக்கார். இவர் என்ன சொல்கிறார், உங்களுக்கு ஒரு பங்கு கிடையாது. யார் சொன்னால் உங்களுக்கு பங்கு இருக்குதுன்னு உங்கள் அரசாங்கத்தில் யார் சொன்னாங்கன்னு கேட்டு, அதை என்ன பண்ணோம் நாம், அதை அப்படியே அந்த டிரான்ஸ்கிரிப்டை வெளியிட்டுட்டோம். அவங்களால அதை வெளியிட முடியல. ஏன்னா அதை வெளியிட்டால் தர்ம சங்கடம், அவர் நோபல் பிரைஸுக்கு பாகிஸ்தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்கங்கிற மாதிரி வந்துடுத்து, அதை சொல்ல முடியாது அப்படிங்கிறதெல்லாம் நியூயார்க் டைம்ஸில் அது பெருசாக அதை எழுதியிருந்தாங்க. இதை நாம் பண்ண முடிஞ்சதுக்கு காரணம், நரேந்திர மோடி உலகம் பூரா போய் 72 நாடுகளுக்கு போய் உறவுகள் ஏற்படுத்தி நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய அந்தஸ்தை க்ரியேட் பண்ணி, நம்ம நாடு இல்லாத மற்ற நாடுகள் வந்து அது உலகத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பாரதம் அவசியங்கிறத எல்லா நாடுகளும் இன்றைக்கு உணர்ந்திருக்காங்க. இது மாதிரி ஒரு ஸ்ட்ராங் லீடர் இருக்கிறதுனால தான் இதை பண்ண முடிஞ்சது. வேறு எந்த லீடரும் பண்ண முடியாது. அதனால் ட்ரம்ப் பண்ண தப்பு அவருடைய பிஸ்னஸையும் அவருடைய அதிகாரத்தையும் இணைத்தது. 2வது, நோபல் பரிசு வேணுங்கிற ஒரு இந்த குழந்தை மாதிரி ஒரு டாய் வேணும்னு கேட்குற மாதிரி அதில் போய் அவர் சிக்கி கொண்டு அவருக்கு அது கிடைக்கவும் போகிறதில்ல. அதாவது என்னென்னா, நம்ம 2 பேருக்கும் மத்தியஸ்தம் பண்ணி வச்சோன்னு சொல்லி 2 நாடுகளும் சொன்னாக்கா அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சைல்டிஷ் ஈகோ பெட்டர் அவங்க ஃபெசிலிட்டேட், அதை ஈகோன்னு சொல்லலாம், அது ஒரு சைக்கலாஜிக்கல் டெஃபிசிட்னு சொல்லலாம். நாம் போய் அவரை போய் சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணாங்க, இந்த ஷாக்கை வந்து மோடி எப்படி ஹேண்டில் பண்ணாருங்கிறது தான் முக்கியம். ஹேவ் யூ டெல்ட் வெல்? முதல்ல இன்னொன்று என்னென்னா, இதை நாம் பிரித்து பார்க்கணும். சர்வதேச அரசியலில் நாம் ஒரு திருப்பத்தை கொண்டு வரோம் அப்படின்னாக்கா, நாம போய் வலியே இதை பண்ணுறோங்கிற மாதிரி தோணக்கூடாது. நாம் இப்போ நேராக சைனாவை கான்டாக்ட் பண்ணி நான் உங்கள் ஊருக்கு வரேன், பைலாட்ரலாக நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னால் அந்த தோற்றம் வரும். அது கிடையாது. இவர் எஸ்சிஓ மீட்டிங்க்கு மோடி போவாரா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்தது. அப்போது புட்டின் வந்து, நீங்கள் உங்கள் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டரை அனுப்பி அவர் இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ நாம் புட்டின் மூலமாக தான் இதை செய்கிறோம். இது ஒரு பெரிய வெற்றி. 2வது, அவர் நேராக சீனாவுக்கு போகல, நேராக ஜப்பான் போகிறார். நமக்கும் ட்ரம்ப்புக்கும் இருக்க ஒரு பெரிய மன உளைச்சல் அவருக்கு ஜப்பானுக்கு தெரியும். ஜப்பான் பிரதமரை வந்து கையை முறுக்கி கையெழுத்து போட வச்சார் ட்ரம்ப். இது எல்லாருக்கும் தெரியும். யூரோப்பியன் யூனியன் பண்ணார், இங்கிலாண்டை பண்ணார். என்னை கேட்டால் நான் வந்து சொல்லவும் கூடாது, சொல்லாதே இருக்க முடியாது. ஏன் பிரைம் மினிஸ்டர் 4 முறை இந்த கால் எடுக்கலை அப்படின்னா காரணமே இதுதான். அந்த டெலிஃபோன்லேயே நாம் இதை ஒத்துருக்கோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுவோம், வெளியில் சொல்லிடுவார். இன்னொன்று, அப்போது தெருவில் சண்டை போட வேண்டியிருக்கும், நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறேன். அதனால என்ன பண்ணாங்க, யாரும் இவர் ஜப்பானோட இதுதான் டீல் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவன் ஊரில் போய் அந்த ஜப்பனீஸ் பிரைம் மினிஸ்டர் போன உடனே நீ என்ன இதெல்லாம் பண்ணியிருக்க அப்படிங்க, அவங்க என்ன பண்ணுறதுன்னு புரியல. சொல்லவே நாம் இந்த மாதிரி பண்ணோன்ன உடனே நம்மோட, அதாவது நமக்கும் இந்த உளைச்சல் இருந்து கூட நம்மோட என்னென்ன அக்ரிமெண்ட்டு நாம் இது வரைக்கும் பண்ணணும்னு ஜப்பானோட நினச்சோமோ அந்த அக்ரிமெண்ட்லாம் கையெழுத்து போட்டது மாத்திரம் இல்லாத $68 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்தெந்த ஏரியாவில் யார் யார் பண்ணுவாங்கங்கிற அளவுக்கு தெளிவு வந்தது மாத்திரம் இல்லாத, இந்த அக்ரிமெண்ட்டை கையெழுத்து போடுறதுக்கு ஜப்பான்லேருந்து அமெரிக்காவுக்கு போகிற அந்த டீம் இருக்க ஏர்போர்ட்லேருந்து திருப்பாய்ச்சின்னு வந்துட்டாங்க, நீங்கள் போக வேண்டாங்க அப்படி. $550 பில்லியன் ஜப்பான் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கிறத சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இது அவர் சீனா போகிறதுக்கு முன்னால் நடக்குது.
நாம் சீனாவோட போகிறதுக்கு முன்னால் ஜப்பானுக்கும் நமக்கும் உறவை வலுப்படுத்திடும். இது ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பம். ரெண்டாவது, அங்கே போன உடனே நாம் வந்து சீனாவுக்கு ஏதோ கட்டி முத்தம் கொடுக்குற ஒரு மாதிரி இல்லை. அந்த எஸ்சிஓ அந்த மீட்டிங்லேயே பேசுகிறார் மோடி. இந்த பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ் வந்து எங்களுடைய சாவரினிட்டி அஃபெக்ட் பண்ணுதுன்னு ஹிண்ட் பண்ணுறாரு. ஓகே, வழியாக போகிறதுனால அவ்வளோ முக்கியம். அந்த இடத்துலையும் நம்முடைய ஸ்டாண்டை விட்டு கொடுக்கல. நிச்சயமாக நம்முடைய, நானே ரொம்ப நாளாக இதை எல்லா அரசாங்க கட்சிகளையும் வலியுறுத்தி கொண்டிருக்கேன். என்கிட்ட காஞ்சி பரமாச்சாரியர் வர சொன்னார் 1988. ஏதாவது ஒரு அரசாங்கத்தில் உனக்கு செல்வாக்கு வந்ததுன்னா சீனா இந்தியா அதுக்குள்ளே இருக்க எல்லை தகராறை நாம் எப்போ தீர்த்து கொள்கிறோமோ அப்பொழுது தான் பாகிஸ்தான் பலவீனம் அடையும்னு நேற்று சொன்னார். ஓஹோ, இதை நான் வாஜ்பாய் கிட்ட சொன்னேன், அதை போய் மோடி கிட்ட சொல்லியிருக்கேன். இது மாதிரி ஒரு பெரிய ஒரு ஞானி கூறியிருக்கிறார் அப்படின்னு. அதனால தான் பார்டர் செட்டில்மெண்ட்டுக்கு ஒரு NSA லெவல் டாக்கு வாஜ்பாய் அரேஞ்ச் பண்ணார். அதே முறையில் தான் நம்ம இதை சால்வ் பண்ணோன்னு பார்த்தோம். ஆனால் PLA நமக்கு எதிராக இருக்காங்க. 2/3 ஆஃப் சைனீஸ் ஆர்மி நமக்கு எகென்ஸ்டாக இருக்காங்க. ஏன்னா இந்த வெஸ்டர்ன் தியேட்டரில் தான் இருக்காங்க. அவங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் பல வகையில் தவறான உறவுகள் இருக்கிறது. அதனால் ஷி ஜின்பிங்னால் சீனாவினுடைய ஆர்மியை கண்ட்ரோல் பண்ண முடியல. சுப்ரீமோவாக இருந்துமா? நான் சொல்கிறேன், ஒரு சில மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன். மோடி 2014 வெற்றி பெற்று 17 18 மே மாதம் அவர் இன்னும் பிரதம மந்திரியாக பதவி ஏற்கலை. நான் குஜராத் பவனில் அவரோட அமர்ந்திருக்கும் பொழுது ஷி ஜின்பிங் கிட்டேருந்து தான் ஃபோன் வந்தது. அப்படியா? PM ஆகிறதுக்கு முன்னாடி பொறுப்பேற்று? ஆமாம், சொல்கிறாரு. அப்போ அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு கூட யாரும் இல்லை. ஏதோ டோல்ட்டு பேசி ஆளை கொண்டு வந்து அப்போ சொல்கிறாரு, ஐ மஸ்ட் பி த ஃபாரின் ஹெட் ஆஃப் ஸ்டேட் டு விசிட் இந்தியா ஃபர்ஸ்ட். உங்கள் கிராமத்துக்கு போகணுன்னு சொல்கிறார். இவருக்கு இந்த கிராமத்துக்கு எதுக்கு அவர் போகணுன்னு சொல்கிறாரு கூட தெரியாது இவருக்கு. அதுக்கப்புறம் செப்டம்பரில் ஃபஸ்ட் ஹெட் ஆஃப் ஸ்டேட்டாக அவர் தான் வரார். இவருடைய கிராமத்துக்கு அவரால் போக முடியல. காரணம் என்னவென்றால் இவர் ஹெலிகாப்டர் போகக்கூடாது, காரில் போகிறதுக்கு நேரம் இல்லைங்கிறதால அங்கேருந்து ப்ரெசன்டேஷன் பண்ணாங்க. அகமதாபாத்தில் ப்ரெசன்டேஷன் நடந்தது. அப்போ தானே இன்கர்ஷன்ஸும் நடக்கிறது. இல்லை, அதுதான் சொல்ல வரேன். 14ஆம் தேதி செப்டம்பர்னு நினைக்கிறேன். அங்கே எல்லாம் நல்லபடி ஆகிட்டுருக்கு. அது காரணம் என்னென்றால் ஃபாஹியன் வந்து ஊஹனில் பிறந்தவர். அவர் இங்கே வந்து புத்த விஹாரம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். அந்த ஊஹனில் ஷி ஜின்பிங் ஊரும் அது. ஊஹனா? ஓஹோ ஓஹோ. அதனால் அவர் வந்து ஒரு கல்ச்சுரல் ரிலேஷன்ஷிப்பு நமக்குள்ளே பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு பண்ணிவிட்டு மறுநாள் டெல்லிக்கு போகிறாங்க PLA இன்வைட் பண்ணுறது. ஷி ஜின்பிங்க்கு அவ்வளோ தலை குனிவு. இங்கேருந்து போய் 4 ஜெனரலில் டிஸ்மிஸ் பண்ணுறாரு. இதுவரைக்கும் அதுக்கப்புறம் கல்வானில் நடந்த அட்டாக் இருக்கா, அதுவும் அவருக்கு தெரியாது. எப்படி கார்கில் வார் நவாஸ் ஷெரீஃப்க்கு தெரியாதோ அது மாதிரி 20 கமாண்டர்ஸை இதுவரையிலும் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் PLA வந்து நமக்கும் சீனாவுக்கும் நல்ல உறவு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சீனாவுக்கு நமக்கும் பிரச்சனை. பிரித்து பார்க்கணுமா? அங்கே இருக்கக்கூடிய பிரித்து பார்க்கறது இல்லை, இது யதார்த்தமான நிலைமைன்னு நினைக்கணும். அதை எப்படி ஷி ஜின்பிங் கையாள போகிறார் என்பதை பார்க்கணும். அதனால என்ன பண்ணுறாங்க? ஒரு சுப்ரீம். இல்லை, வெயிட் பண்ணுங்க. எதுவும் சுப்ரீம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதில் 5 பேர் இருக்க அந்த சுப்ரீம் கவுன்சிலில் PLAல இருக்க ஆளை எடுத்துட்டாங்க. ஓஹோ, 3 பேர் தான் இருக்காங்க. அவரும் எவ்வளோ முயற்சி செய்கிறார். ஏனென்றால் ஒரு ஜனநாயகம்னா பேசி தீர்க்க முடியும். அங்கே பேசி தீர்க்க முடியாது, தீர்த்து விட்டு தான் பேசுவாங்க. இந்திய பாகிஸ்தான் உறவில் எப்படி பாகிஸ்தான் ஆர்மி ஒரு அக்கிலிஸ் ஹீலாக இருக்கோ அதே போல் பாகிஸ்தான் ஆர்மி தான் இங்கே இதில் அக்கிலிஸ் ஹீல்னு சொல்லலாம். ஏனென்றால் கட்சியும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பு. அதனால் இப்போ மோடி போய் அங்கே என்ன பண்ணுறார்? பார்டர் இஷ்யூ, பார்டரில் அமைதி இருக்கணும், அப்போ தான் நமக்குள்ள உறவு நல்லபடியாக இருக்கும். ரெண்டாவது, பார்டரை பற்றி நம்ம பேசணும், இது பேசி தீர்க்க வேண்டிய விஷயம். இது மூணாவது, இந்த எங்களுடைய சாவரினிட்டி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி BR இனிஷியேட்டிவ் இருக்குது. நம்ம பொசிஷனை கிளியராக இதில் எந்த விதமான காம்ப்ரமைஸ் இல்லாத சொல்லிவிட்டு புட்டின் வந்து இதில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கார். இந்த SCO மீட்டிங் எல்லாம் இவங்க 3 பேரும் சேர்ந்த தோற்றம் இருக்கிறத, அது ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் அமெரிக்காவில். இந்த இந்தியா நம்ம கையை விட்டு நழுவி போய் அதுக்கு காரணம் ட்ரம்ப் தான் அப்படின்ட்டு. இது என்னது பெரிய அளவில், அதாவது நம்ம ஆதரிக்காத பத்திரிகைகள் கூட இதை எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் பெரிய அளவுக்கு நமக்கு இது ஒரு, அதாவது எது ஒரு நமக்கு பெரிய சவாலோ
அதை அவங்களுக்கு எதிராக ஒரு சவாலாக மாற்றின ஒரு பெருமை வந்து மோடிக்கு நம்ம கொடுக்கும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கிரைசிஸ் பார்த்துருக்காருன்னு பார்க்கலாமா? அது மாத்திரம் இல்லை, நம்ம பொருளாதாரம் ஒரு பலவீனமான பொருளாதாரம் சொல்ல முடியாது. நம்ம பொருளாதாரத்தில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. பட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் ஸ்ட்ராங். காரணம் என்னென்றால் நம்ம நாட்டினுடைய மக்கள் அவங்களுடைய பொறுப்பான போக்கு, குடும்பங்கள் செலவு பண்ணுறதுல நாம் திட்டமாக இருக்கிறது, இதெல்லாம் தான் அரசாங்கத்தினுடைய வலுவாக இருக்கிறது. அது பல பேருக்கு தெரியாது. நம்ம பொருளாதார நிபுணர்கள் இதை பற்றி பேசவே மாட்டாங்க. ஆனால் உண்மை என்னவென்றால் நம்ம சமுதாயமும் நம்ம குடும்பமும் பொதுவாக நம்ம நாட்டிலேயே ஒரு குடும்ப பாங்கு, சேமிப்பு, செலவு குறைச்சல் இது மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம இது கிரைசிஸ் இல்லைங்கிறேன் நான். அதாவது நம்ம வளர்ச்சிக்கு நாம் 7% வளரணும்னு வச்சுக்கோங்க, 6%ன்னு வச்சு, இது ஒரு பெரிய ஒரு கிரைசிஸ் கிடையாது. இது 6%, 7% வளர்ச்சி 2% ஆக போகிறது இல்லை, 0 ஆக போகிறது இல்லை. இப்போ இந்த ஆர்ஐசி இது வந்து ஒரு இதுக்கான ரெஸ்பான்ஸாக ஒரு கன்வர்ஜன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் சேர்றோமா, இல்லை இதுவே ஒரு ரீஅலைன்மெண்ட்டை நோக்கி போகுதா? இல்லை, இப்போ என்ன ஆகிடுதுன்னா உலகத்தில் வந்து போஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் அமெரிக்காவினுடைய தலைமையில் ஒரு வேர்ல்டு ஆர்டர் இருந்தது. அந்த வேர்ல்டு ஆர்டர் 2008 கலகலத்து வந்து 1700 எப்படி ஆசியாவில் வந்து கிட்டத்தட்ட 50% பொருளாதாரம் வளர்ச்சி, ஜிடிபி எல்லாம் ஆசியாவில் இருந்தது. அது அப்படியே மாறி கிட்டத்தட்ட 80% வளர்ச்சி, ஜிடிபி எல்லாம் ஐரோப்பாவுக்கு போச்சு. இது இப்போ திரும்ப வந்து கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 38-39% வளர்ச்சி, உற்பத்தி எல்லாமே. இப்போது சென்டர் ஃபார் ஃபார்சைட் அப்படின்னு யூரோப்பியன் கமிஷனில் ஒரு பெரிய ஒரு ஆய்வு நடத்தினாங்க சார் 2021. எப்படி உலகத்தில் வந்து இந்த ஹெஜிமெனிக் பவர்னு சொல்கிறாங்களே, எதேச்சாதிகாரமான ஒரு சக்தி, அதெல்லாம் இனிமேல் இருக்காது. 2030 பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லாரும் பரந்த அளவுக்கு டிஃப்யூஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து 2030 நடக்க வேண்டியது 2025 ட்ரம்ப் இதை அச்சீவ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கு சைக்கலாஜிக்கலாக அமெரிக்கா சீஸ் டு பி அ லீடர். அதற்கு காரணம் பாதி காரணம் அமெரிக்கா, பாதி காரணம் இந்த எஃபெக்ட் வந்து வில் அவுட்லிவ் ட்ரம்ப்ஸ் யாரான்னு பார்க்கலாமா? இது உலகத்தில் வந்து இப்படித்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் எந்த நாட்டுக்கும் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய போரிடுகிற அளவுக்கு உத்வேகம் இல்லை. இப்போது செகண்ட் வேர்ல்டு வாரில் தீவிரமாக போரிட்ட நாடுகளில் யாரில் பார்த்தாலும் எல்லாம் அவன் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறான், வாழ்க்கை நல்லா இருக்குது, அனுபவிச்சுட்டு இருக்கான், யாரும் சண்டை போடுறதுக்கு தயாரில்லை. அமெரிக்கா சண்டை போடுறதுக்கு தயாரில்லை. மேபி அமெரிக்கா ஒரு டிஸ்டன்ட் வார்ஃபேர் க்ரியேட் பண்ணியிருக்கலாம். யூரோப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. ஜப்பான் ஒரு பெரிய போரிடுகிற நாடு, அமைதியை விரும்புகிற நாடாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கு உலகத்தில் எல்லாம் நல்லபடியாக நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர யாரும் கத்தி எடுத்து சண்டை போடுவதற்கு எந்த நாட்டுக்குமே அந்த திராணி இல்லை. இதில் வந்து ஒரு நாடு இன்னொரு நாடோட எப்படி வந்து அதனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இன்னொரு நாட்டை எப்படி இக்கட்டில் வைக்காத இருக்கணுங்கிற ஒரு சூழலை தான் உலகத்தில் நாம் உருவாக்கணுமே தவிர ஏதோ ஒரு நாடு அதனுடைய தலைமையில் உலகம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கு இனிமேல் இருக்க போகிறது. அதில் நினைக்கிறீங்க ரஷ்யா இந்தியாவுக்கு இருக்க ஒரு டைம் டெஸ்டட் ரிலேஷன்ஷிப் இருக்கு, இதுதான் ஸ்டேபிளாக இருக்கும் தோணுது. ஏன்னா நமக்கு அவங்களுக்கு பார்டர் கிடையாது. முதல்ல இந்த மண்டலா சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கவன் தான் பிரச்சனை கிரியேட் பண்ணுவான். சைனாவிலையும் ஒரு ரியலைசேஷன் வந்து கொண்டு இருக்கிறது என்று தான். அப்படியா? ஒரு ஒரு மனமாற்றம். பட் கேன் தே பி ட்ரஸ்டட்? யாரையும் ட்ரஸ்ட் பண்ண முடியாது. சோ சொல்கிற மகாபாரதத்துலேருந்து சோ சொல்கிற உதாரணம் தான் எலி பூனை ரிலேஷன்ஷிப்பு தான். அது படிச்சிருக்கீங்களா நீங்கள்? இல்லை. அதாவது மகாபாரதத்தில் ஒரு கேள்வி வருகிறது. யுதிஷ்டர் பீஷ்மரை கேட்குறார், எதிரியோட நட்போடு இருக்க முடியுமா, அந்த மாதிரி நிலைமை வருமா, வந்தால் என்ன பண்ணுறது அப்படி சொல்கிறாரு. ஒரு மரத்தில் ஒரு பொந்து இருக்குது, அந்த பொந்தில் ஒரு எலி இருக்குது, சுற்றி ஒரு பூனை இருக்குது. இந்த எலியை எப்படிடா சாப்பிட்றது அப்படிங்கிறது தான் அந்த பூனையினுடைய நோக்கம். அதுங்கிட்டேருந்து எப்படிடா தப்பிச்சிக்கிறது, அதுக்கு ஏதோ ஒரு தீனியை பிடித்துன்னு வந்து அது உள்ளே போய் பதுங்கிடும். இது மாதிரி ரெண்டும் எலியும் பூனையும் நடந்து கொண்டிருக்கிறது. பூனை பிடிக்கிற குறவன் என்ன பண்ணுறான், வலையை வச்சு பூனையை பிடிச்சிடுறான். பூனை மாட்டின்னு விடுறது. அந்த எலிக்கிட்ட சொல்கிறது, பூனை என்னை கட் பண்ணி விட்டுடு வெளியில், நான் இனிமேல் நாம் 2 பேரும் நட்பாக இருக்கலாம் அப்படிங்கிறது. எலி சொல்கிறது இது கிடையாது, உன்னை கட் பண்ணி விட்டேன்னா உனக்கு டின்னர் நான் உன் ரத்தத்தில் ஊறி இருக்குது, நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது. அந்த சமயத்தில் ஒரு பாம்பு வருது. பாம்பு
எலி வலைக்குள்ளே போய் கூட அதை பிடிச்சிரும். கரெக்ட். அதனால என்ன பண்ணுறது, அந்த பூனைக்கிட்ட ஒரு டீல் சொல்கிறது, நான் உங்க கூட இருக்கேன், உன் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கேன், இந்த பாம்பு பூனை பாம்புக்கிட்ட அப்போ பாம்பு பூனைக்கிட்ட போகாது, அதனால என்னை காப்பாற்று அப்படின்றது. ஏ ஸ்ட்ரேஞ்ச் ஸ்பெக்டக்கிள். பூனையும் எலியும் ஒரே வலைக்குள்ளே படுத்துட்டுருக்கு. பாம்பு சீறி ஈறி பார்க்குறது, பாம்பு போயிடுறது, எலி வெளியில் வருது. அப்போ பூனை வந்து நீ என்னை எப்போ காப்பாற்ற போகிற அப்படின்னு கேட்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் கொடுத்த வாக்கை மீற மாட்டேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணும். அந்த பூனை குத்துற குரம் வரான் மாலை நேரத்தில், அதை அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுது. இதை கட் பண்ணி அனுப்பிச்சா தனக்கு ஆபத்து இல்லாது இது அதுவும் உயிருக்காக ஓடணும். அந்த சமயத்தில் அதை கட் பண்ணி அதை அனுப்புகிறது. அது மறுபடியும் இதனுடைய வலைக்குள்ளே போயிடுது. இதுதான் எதிரியோடு நமக்கு நட்பு வைத்து கொள்ளக்கூடிய தர்மம் என்று கூறுகிறார். இதுதான் எல்லா நாட்டுக்கும் என்றைக்கும் பொருந்தக்கூடிய விஷயம் இதுதான். இந்த அழகான கதையோட இந்த அழகான இன்டர்வியூ நம்ம நிறைவே செய்யலாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் இன்சைட்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.